சிங்கர் ஸ்வேதா மோகன் அவர்கள் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல சரிகமப நிகழ்ச்சிய பத்தியும், இனி அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களோட ரசிகர்கள் கிட்ட பேசியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸ்வேதா மோகன் அவர்கள் எப்போதுமே அவங்களோட ரசிகர்கள் கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் பகிர்ந்துக்குவாங்க. அந்த வகையில சமீபத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க லைவ் வந்திருந்தாங்க. அவங்களோட ரீசென்ட் கான்செர்ட் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்ப சரிகமப நிகழ்ச்சிய பத்தி ரசிகர்கள் நெறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. குறிப்பா கடந்த வாரம் வந்துட்டு இனியா மிகப்பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணல. அதே மாரி கோல்டன் ஷவர் வாங்கல. இத பத்தின உங்களோட தாட் என்ன? அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. இத பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு சில கான்செர்ட் இருக்கிறதுனால என்னால கடந்த வாரம் சரிகமப நிகழ்ச்சியில கலந்துக்க முடியல. அண்ட் எனக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, சரண் அண்ணா கலந்துக்கிட்டாரு. அண்ட் போன வாரம் எல்லாருமே ரொம்ப சூப்பரா பாடியிருந்தாங்க. நெறைய பேர் எனக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் பாடியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. குறிப்பா இனியா அவர்கள் கருப்பு நிலா பாட்டு பாடியிருந்தாங்க. அந்த பாட்டு என்னோட ஃபேவரைட் பார்ட். இனியா ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மைன்யூட் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அண்ட் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சரண் அண்ணா பார்த்து சொல்லியிருந்தாரு. மத்தபடி இனியா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வாரம் அவங்க கோல்டன் ஷவர் வாங்கல அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சரியா பாடத் தெரியல அப்படி இப்படின்னு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. இனியா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிங்கர் இந்த சீசன்ல. கண்டிப்பா அவங்க ஃபைனல்ஸ் போவாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் இப்போலேருந்தே நாங்களும் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா தான் ஃபைனல்ஸ் போறப்ப எல்லாருமே இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அவேரா இருப்பாங்க. அதனால தான் சரண் அண்ணா நேத்து அத சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்தடுத்த வாரங்கள்ல கண்டிப்பா நான் கலந்துப்பேன். அண்ட் அடுத்த வாரத்துல கண்டிப்பா இனியா மிகப்பெரிய ஒரு கம்பேக் குடுப்பாங்க. கோல்டன் ஷவர் வாங்குவாங்க அப்படிங்கிற மாரி அந்த ஒரு லைவ்ல அவங்க பேசியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இனியா அவர்கள் அவங்க அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தான் போய்க்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இனியா அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டையும் குடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனியா ஃபைனல்ஸ் போவாங்களா? மாட்டாங்களா? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, அட்லி அவர்களோட அடுத்த படத்துல ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அட்லி மற்றும் அல்லு அர்ஜுன் இவங்களோட காம்போல மிகப்பெரிய பட்ஜெட்ல புதிய படம் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்துக்கு சாய் அபியங்கர் அவர்கள் இசையமைக்கிறாரு. மேலும் இந்த படத்துல கிட்டத்தட்ட 4 முக்கியமான ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க. இந்த படம் மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் உருவாகக்கூடிய தமிழ் படம். அண்ட் இந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போறாங்களாமா. இதற்கு முன்னாடி மிகப்பெரிய பொருட்செலவுல உருவாகியிருந்த பாகுபலி படத்துல ரம்யா கிருஷ்ணன் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர் தான் மொத்த கதையை மாற்றக்கூடியதாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் கண்டிப்பா இந்த ஒரு படத்துலையுமே அவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. சமீபத்தில் அவங்க ஜெயிலர் 2 படத்தில் இணைஞ்சு நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ அட்லி மற்றும் அல்லு அர்ஜுன் இவங்களோட காம்போல அந்த புதிய படத்தில் இணைஞ்சிருக்காங்களாமா. கண்டிப்பா இவங்களோட ஜாயினிங் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.